Alhamdulillahi wa kafa wa salamun ala ibadihi alladhina istafa. Amma ba'd. Wa qala Allah ta'ala fi al-Qur'anil Karim wal Furqanil Majid. Ba'da billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Qul hal yastawi alladhina ya'lamun wal ladhina la ya'lamun. Wa qala nabiyuna sallallahu alaihi wasallam. Man su'ila an ilmin alimahu summa katamahu fal yatabawwa maq'adahu minan nar au kama qala alaihi salatu wassalam. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, எது ஒன்றையும் இயக்க வேண்டும் என்று சொன்னால் அதை பற்றிய சரியான புரிதல் இருந்தால்தான் அதை இயக்க முடியும். எந்த ஒரு விஷயத்தை இயக்க வேண்டும் என்று சொன்னாலும் அதை பற்றி உண்டான புரிதல், உதாரணமாக ஃபேனாக இருக்கட்டும், லைட்டாக இருக்கட்டும், வாகனமாக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், அதை பற்றிய சரியான புரிதல் இருப்பவரைத்தான் இயக்கக்கூடியவராக நாம் ஆக்க முடியும். ஒரு டிரைவரை எல்லாத்தையும் டிரைவர் ஆக்கிட முடியாது. யார் அதை முழுக்க அதை தெரிஞ்சு வச்சிருக்காரோ அவரை தான் டிரைவரா ஆக்க முடியும். அது மாதிரி இந்த உலகம் இயங்குவதற்காக அல்லாஹ் தஆலா ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தியிருக்கான். இந்த உலகம் எல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டமைப்புக்கு கீழே இருக்கிறது. உலகத்தில் உள்ள மனிதர்களுக்கு மட்டும் பகுத்தறிவை கொடுத்து தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு வழிமுறையையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்து விட்டான். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாக சொல்லும் பொழுது, குல்லு ஃபீ ஃபலக்கி யஸ்பஹூன், ஒவ்வொன்றும் அதனுடைய பாதையிலே சென்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொன்றும் அதனுடைய பாதை. சந்திரன், சூரியன், நட்சத்திரம், ஆகாயம், இதற்கான கால சூழ்நிலைகள் மாறினாலும், எப்படிப்பட்ட நவநாகரிக முன்னேற்றங்கள் ஏற்பட்டாலும் கூட இதனுடைய மாற்றங்கள் மாறப்போவதல்ல, இதற்கு மாற்றங்கள் ஏற்பட போவதல்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல சிங்கம் எப்படி இருந்ததோ அப்படியே தான் இப்ப எதுவும் இருக்கும். இல்லங்க 2020க்கு மேல சிங்கம்லாம் அப்டேட் ஆயிருச்சுங்க அப்படி சொல்ல முடியுமா? அதே அதனுடைய குட்டிக்கு என்ன தான் எப்படி வாழ்றோமோ அப்படி கத்துக் கொடுக்குது. அதுக்கு மாற்றம் இல்லை. உலகத்துல எந்த ஜீவராசிகளும் தன்னை மாற்றிக் கொள்ளவில்லை. எந்த நாகரிக முன்னேற்றமும் அதற்கு எந்த விதமான மாற்றத்தையும் உண்டாக்கவில்லை. சூரியனுடைய உதயத்திற்கும் சரி, சந்திரனுடைய உதிப்பிற்கும் சரி, சந்திரனுடைய நிகழ்வுகளுக்கும் சரி, சூரியனுடைய நிகழ்வுகளுக்கும் சரி, எந்த விதமான மாற்றமுமே இப்பவும் ஏற்படாது, எப்பவும் ஏற்படாது. எப்பொழுது ஏற்படுமோ அப்பொழுது இந்த உலகம் இருக்காது. ஏற்படக்கூடிய காலம் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை நாம எப்படி கொண்டு போறோமோ அப்படி கொண்டு போகாத நிலையத்தான் அல்லாஹ் தஆலா கியாமத்தா சொல்றான். நீங்க சூரத்துல் ஜில்சால நம்ம வாசிக்கும் போது தெரியும், இதா ஜுல்சிலத்தில் அர்லு ஜில்சாலஹா, இந்த பூமி நடுநடுங்க பொழுது. பூமிங்கிறது உறுதியா இருக்கணும். பூமியுடைய தன்மை எப்படி இருக்கணும்? உறுதியா இருக்கணும். உறுதியா இல்லாம எப்ப அது நடுநடுங்குதோ அதனுடைய சிஸ்டம் மாறுது. இதா ஜுல்சிலத்தில் அர்லு ஜில்சாலஹா வ அஹ்ரஜத்தில் அர்லு அஸ்காலஹா வ காலல் இன்சானு மாலஹா, பூமி அதனுடைய வயிற்றிலிருந்து எல்லாத்தையும் கக்கி வெளியேற்றும் பொழுது, சுனாமி, பூகம்பம் இது போன்று வெளியேறும் பொழுது, வ காலல் இன்சானு மாலஹா, நான் இவ்வளவு அறிவாளியாக, இவ்வளவு திறமையானவனாக, இவ்வளவு நவநாகரிக முன்னேற்றத்திலே விஞ்ஞானத்திலே உச்சத்தை அடைந்த பொழுதும் கூட ஜப்பான் எல்லா நாட்டிற்கும் முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறது. வல்லரசு நாடுகளிலே முக்கியமான பங்களிப்பை வகித்துக் கொண்டிருக்கிறது. பல நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. பல நாடுகளுக்கு சப்ளை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் அங்கே நடக்கின்ற பூகம்பத்தை தடுக்கக்கூடிய அறிவாற்றல் அவர்களுக்கு கிடையாது. அதை மாற்றி அமைக்கக்கூடிய கட்டமைப்பு அவர்களிடத்திலே கிடையாது. காரணம், அல்லாஹ் என்று வந்து விட்டால் யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. ஏதோ நம்மளுடைய சின்ன அறிவுக்கு இந்த உலகத்துல வேணா கொஞ்சம் நம்ம அப்படி செஞ்சுட்டோம், இப்படி செஞ்சுட்டோம், அதை பிடிச்சிட்டோம், இதை பிடிச்சிட்டோம் சொல்லிக்கலாமே ஒழிய, அல்லாஹ் நாடி விட்டால் மனிதனுடைய கேள்வி எப்படி இருக்கும்? வகாலல் இன்சானு மாலஹா, வகாலல் இன்சான், மனிதன் கூறுவான் மாலஹா, அதுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி செய்யுது? ஏன் இப்படி நடக்குது? என்ன கண்டுபிடிச்சா டிகிரியை கண்டுபிடிக்கலாம், இத்தனை ஹெக்டேர் பதிவாயிருக்கு கண்டுபிடிக்கலாம், இத்தனை மில்லிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு கண்டுபிடிக்கலாம், இத்தனை சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு கண்டுபிடிக்கலாம். ஆனால் இந்த மழை ஏன் பெஞ்சிச்சு கண்டுபிடிக்க முடியாது. இந்த மழை எதுக்காண்டி பெஞ்சிச்சு கண்டுபிடிக்க முடியாது. மார்கழி மாசத்துல மழை வரக்கூடாது அப்படின்னு நீங்க கட்டளை இட முடியாது. மார்கழி மாசத்திலையும் வெள்ளம் வரும். மார்கழி மாசத்திலையும் என்ன செய்யும்? மலைகள், அடைமலைகள் பொய்யும். மார்கழி மாசத்திலையும் புயல் மலைகளுக்கு உண்டான சூழல்கள் ஏற்படும்.
காரணம் மார்கழியிலே மழை பெய்யாது என்று நீங்கள் நாடினால் அல்லாஹ் சொல்கிறான் எப்பொழுது மழை வரும் என்பது அல்லாஹுக்கு மட்டும்தான் தெரியும். அப்புறம் இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது மலைகள் எல்லாம் சாயம் பூச்சப்பட்ட பஞ்சுகளை போன்று பறக்கும். கல்லுக்கும் பஞ்சுக்கும் உள்ள வித்தியாசமே நேரெதிர் வித்தியாசம். நல்லதுக்கு எதிரானது கெட்டது, உண்மைக்கு எதிரானது பொய், நியாயத்துக்கு எதிரானது அநியாயம். கல்லுக்கு எதிரானது பஞ்சு. பஞ்சு மாதிரி லேசா இருக்காரு, கல்லு மாதிரி கனமா இருக்காரு, எதிரான. ஆனால் பஞ்சை போன்று கற்கள் பறக்கும். பஞ்சு மாதிரி கற்கள், பஞ்சு மாதிரி கல்லு பறக்கும். அப்ப கல்லு எப்ப பஞ்சு மாதிரி பறக்க ஆரம்பிச்சிருச்சோ கியாமத் வந்துருச்சு. அருமையானவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துடைய சிஸ்டமேட்டிக்க தன்னுடைய கையில வச்சுட்டு மனிதர்களுக்கு உண்டான சிஸ்டமேட்டிக்க கையில கொடுத்துட்டான். மனிதர்களுக்கு பகுத்தறிவை கொடுத்து கையில கொடுத்துட்டான். அதான் குர்ஆன். சரி, குர்ஆனை எப்படி நாம் அணுகுவது? எந்த முறையில இந்த குர்ஆனோடு நாம் பயணிப்பது? இந்த குர்ஆனை நாம் எப்படி கையாள்வது? அதற்கு அல்லாஹ் தஆலா பிராக்டிகலா எம்பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை அப்படி ஆக்கிவிட்டார். சரி, எம்பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதரா அல்லது வேறு யாரும் தூதராக இருக்க முடியாதா? கியாமத் நாள் வரைக்கும் அவர்தான் இருக்க வேண்டுமா? அப்படி அவர்தான் இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கான அத்தாட்சி என்ன? அதையும் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லிவிட்டார். உலகத்திலே எல்லா ஆசிரியரும் அவருடைய படைப்பை படைத்துவிட்டு கடைசி பக்கத்திலே எழுதுவார். என்ன எழுதுவார்? இந்த புத்தகத்தில் ஏதேனும் குறைகள் இருந்தால் இந்த நம்பருக்கு தெரிவியுங்கள். ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா என்ன செய்யுங்க, எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு எழுதுவாங்க. எந்த கிதாபா இருக்கட்டும், எந்த புத்தகமா இருக்கட்டும். உலகத்துல ஆரம்பத்திலேயே பேசின கிதாபு இந்த குர்ஆன் மட்டும்தான். அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப், இது வேதம். லா ரைப ஃபீஹி, இதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆரம்பத்திலேயே சொன்ன வார்த்தை, இறுதியிலே சொல்லவில்லை. எழுதிவிட்டு படைத்து விட்டு சொல்லவில்லை, படைப்பின் ஆரம்பத்திலேயே சொல்லிவிட்டு இதிலே எந்த சந்தேகமும் இல்லை என்று ஆரம்பிக்கக்கூடிய ஒரே புத்தகம் இந்த குர்ஆனை தவிர வேறு எதுவும் கிடையாது. அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆனை இறக்கிவிட்டு அல்லாஹ் தஆலா அடுத்து என்ன சொல்கிறான்? அந்த வசனங்களிலே தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு வயின் குன்தும், நீங்கள் என்னுடைய அடியேன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது இறக்கிய அந்த குர்ஆனில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் ஃபஅது பி சூரத்தின் மிஸ்லி, இதை போன்ற ஒரு சூறாவை கொண்டு வாருங்கள். இதுல இருக்கக்கூடிய மொத்த குர்ஆன் மாதிரி ஒரு குர்ஆனை எழுத வேணாம். இதுல இருக்கக்கூடிய ஒரு அத்தியாயத்தை போன்று ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள். சரி, ஒரு ஆளு ரெண்டு ஆளு முயற்சி செய்ய வேணாம். வதுஉ ஷுஹதாக்கும் மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை தவிர்த்து, அதாவது என்னை தவிர்த்து உலகத்தில் உள்ள எல்லோரும் ஒன்று சேருங்கள். ஜப்பான், சைனா, ரஷ்யா, அமெரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, அரபுலகம், எமிரேட்ஸ் எல்லாம் ஒன்று சேருங்க. ஒருத்தர் மட்டுமில்ல, ரெண்டு பேர் மட்டுமில்ல, ஒரு நாடு மட்டுமல்ல, ஒரு ஸ்டேட் மட்டுமல்ல, எல்லாரும் ஒன்று சேருங்க. அல்லாஹ் அல்லாமல் எல்லோரையும் ஒன்று சேருங்கள். இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் மனித வர்க்கம் மட்டும் சேர வேண்டாம், ஜின் வர்க்கத்தையும் உங்களோட அழைத்துக் கொள்ளுங்கள். இன்குன்தும் சாதிக்கின், உண்மையாளர்களாக இருந்தால் இவ்வளவு பேரையும் அழைத்து நீங்கள் ஒரே ஒரு அத்தியாயம் இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஒரே ஒரு வசனம் கொண்டு வாருங்கள். அல்லாஹ் அடுத்த வசனத்திலே உங்களால் அப்படி செய்ய முடியவில்லை என்று சொன்னால் எப்பொழுதும் செய்ய முடியாது. இப்ப இல்ல. இதுக்கு என்ன அர்த்தம் சொல்கிறார்கள் முஃபஸ்ஸிரீன்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து 1400 ஆண்டுகள் ஆனாலும் இந்த சவால் இன்னும் சாகாது. கியாமத் வரைக்கும் சாகாது. கியாமத் வரைக்கும் ஜெயிக்க முடியாது. இஸ்லாத்தை அழிக்க எத்தனையோ திட்டங்கள் தீட்டுகிறார்களே, எத்தனையோ முயற்சிகள் செய்கிறார்களே, இந்த குர்ஆனிலே அவர்கள் முயற்சி செய்யாமலா இருப்பார்கள்? குர்ஆனிலே மாற்றத்தை ஏற்படுத்த முயற்சி செய்யாமலா இருப்பார்கள்?
அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனிலே, இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர், நாமே இந்த குர்ஆனை இறக்கினோம், வ இன்னா நஹ்னு லஹாஃபிலூன், நாமே அதை பாதுகாப்போம். யாரும் இல்ல, யாராலையும் இல்ல, அல்லாஹ் தஆலா பாதுகாப்பான். மேலூர்ல 200 ஹாஃபிஸ் இருப்பாங்க, மேலூர்ல 200 ஹாஃபிஸ் இருப்பாங்க. நான் இப்ப ஒரு ஆயத்தை தப்பா ஓதுனா 2 பேர் எந்திரிச்சு என்ன செய்வாங்க, கேட்பாங்க. இந்த குர்ஆனை மாத்த முடியாது, இந்த குர்ஆனை மாத்தி ஓத முடியாது, டிஃபரெண்ட் பண்ண முடியாது, யாராலையும் பண்ண முடியாது. இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு இதுக்கு ஆட்சி இல்லை. உன்னை பாதுகாக்கணும்னா அதிகாரம் வேணும், அது வேணும், இது வேணும். அதிகாரமும் தேவையில்லை, ஆட்சியும் தேவையில்லை. குர்ஆன் பாதுகாக்கப்பட்டு கொண்டே இருக்கு. இந்தியால முஸ்லீம் ஆட்சி இல்ல, எம்எல்ஏ கூட அவ்வளவு முஸ்லிம்கள் இல்ல, பள்ளிவாசல் நிர்வாகிகள் கூட முழுக்க குர்ஆனை விளங்கியவர்கள் அல்ல, குர்ஆனை உணர்ந்தவர்கள் அல்ல. எல்லா பள்ளிவாசல் நிர்வாகிகளும் மேலாப்புல தெரியும், அவ்வளவுதான். மாஷா அல்லாஹ், இல்ல மாஷா அல்லாஹ், தெரிஞ்சிருந்தா சந்தோஷம், வரவேற்கக்கூடிய விஷயம். ஆனா மேலூர்ல குர்ஆன் பாதுகாக்கப்படுது. 100 ஹாஃபில்கள் உருவாகிட்டே இருக்காங்களே. ஒவ்வொருத்தவங்க வீட்டுல தானாவே உள்ளத்துல வருது, என் பிள்ளைய ஹாஃபிஸ் ஆக்கணும், என் பிள்ளைய குர்ஆனை மனனம் செய்ய வைக்கணும். மாஷா அல்லாஹ் உருவாக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் எதனுடைய வெளிப்பாடு? அல்லாஹ்வுடைய வெளிப்பாடு. அல்லாஹ் சொல்லிவிட்டான், இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர, நாமே இறக்கணும், நாமே பாதுகாப்போம். அதனாலே இந்த மாதிரி இல்ல, இப்படி யாரும் கவனம் இல்லாம இருந்தா சரி. இதுக்கு எதிராக நடைபெற்றாலும் கூட ரஷ்யாவுடைய வரலாறு ஹஜ்ரத் நிஜாமுதீன் அவரு எழுதுறாங்க, சொல்றாங்க, ரஷ்யாவிலே எந்த வேதமும் படிப்பதற்கு தடையாக்கிடுச்சு. எப்ப கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்துச்சோ எந்த வேதமும் இருக்கக்கூடாது, பைபிளும் இருக்கக்கூடாது, குர்ஆனும் இருக்கக்கூடாது, பகவத்கீதையும் இருக்கக்கூடாது, எந்த கிதாபும் இருக்கக்கூடாது. கம்யூனிசத்தை மட்டும்தான் முன் வச்சு வாழணும். அதே போல பள்ளிவாசல்கள் எல்லாமே மதுபான கூடங்களாக மாற்றப்பட்டது, மதுபான கூடங்களாக. அவ்வளவு மோசமான நிலைமை. அப்ப அங்க உள்ள உலமாக்கள் என்ன செய்வாங்கன்னா, வெளியிருந்து பார்க்கும்போது மது கடைகளாக இருக்கும். அது அண்டர் கிரவுண்ட்ல குர்ஆனுடைய பாடம் நடத்தப்படும். அண்டர் கிரவுண்ட்ல எழுத்து சுவடு இருக்காது, எழுத்து முறை இருக்காது. இவர் சொல்ல கேட்க கிட்டத்தட்ட 100 வருடங்களாக ஹாஃபில்கள் இன்று வரைக்கும் பாதுகாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எழுத்து இல்லைங்க, எழுத்தை பார்த்துதானே படிச்சு மனப்பாடம் பண்ண முடியும். எழுத்தே இல்லை. ஒரு ஹாஃபிஸ் இருப்பாரு, அந்த ஹாஃபிஸ் அவர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு, அவர் கேட்டுக்கிட்டே இருப்பாரு, அந்த குர்ஆன் என்ன செய்யப்படும், மனப்பாடம் பண்ணப்பட்டு கொண்டே இருக்கும். அருமையானவர்களே, இதை அல்லாஹ் தஆலா பாதுகாக்கின்ற பொறுப்பை எடுத்தும் கூட தன்னுடைய அதிகாரத்தை உங்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இப்படி எல்லாம் நான் பாதுகாக்கிறேன் பாடுறா, உங்களால ஒண்ணும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நம்மெல்லாம் ஒரு 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 பொருட்டே இல்லை. நம்மள்ட்ட சவால் விடுறதுக்குன்னு ஒரு மரியாதை வேணுமா இல்லையா? நம்மள்ட்ட சவால் விடுறதுக்கு அல்லாஹ் தஆலா அவ்வளவு சமம் இருந்தா தானே சவால். இது சவால் அல்ல, அல்லாஹ் நமக்கு புரிய வைக்கிறான். என்னுடைய ரஹமத்தின் வெளிப்பாடு, என்னுடைய கருணையின் வெளிப்பாடு. நான் இந்த குர்ஆனை இப்படி எல்லாம் பாதுகாக்கிறேன். இந்த குர்ஆனை எடுத்து வாசிப்பதற்கு உங்களுக்கு ஏன் மனமரவில்லை? இந்த குர்ஆனை அஃபலாயத்த தப்பருனல் குர்ஆன், ஏன் அவர்கள் குர்ஆனை சிந்திக்க மாட்டேங்கிறார்கள்? ஏன் இந்த குர்ஆனை புரிய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா வருத்தத்தோடு கேட்கிறான். அல்லாஹ் தஆலாவுக்கு வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் தஆலா நாளைக்கு கியாமத்துடைய நாள்ல யா ஹஸ்ரத்தன் அலல் இபாத், யா ஹஸ்ரத்தன் அலல் இபாத், ஓ என்னுடைய அடியார்களின் மேல் ஏற்பட்ட கை சேதமே என்று அல்லாஹ் கை சேதப்படுவானே. இந்த கை சேதம் என்பது அல்லாஹ்வுடைய இயலாமையினால் வந்த கை சேதம் அல்ல, இரக்கத்தினால் வந்த கை சேதம். அந்த ஹஸ்ரத் என்பது அல்லாஹ்விற்கு பொருத்தமான வார்த்தை அல்ல. கை சேதம் மனுஷன் படலாம், ஏன்னா அவனுக்கு தான் இழப்பு இருக்கு, அவனுக்கு தான் வரவு இருக்கு, வரவும் இருக்கு, செலவும் இருக்கக்கூடிய ஒரே ஆளு மனிதன் மட்டும்தான். தூக்கம் இருக்கும், நிம்மதி இல்லாம இருக்கலாம், நிம்மதியாகவும் இருக்கலாம்ங்கிறது மனுஷன் மட்டும்தான். அல்லாஹ்வுக்கு நிம்மதி இல்லாத சூழ்நிலையும் இல்லை, நிம்மதியான சூழ்நிலையும் இல்லை. நிம்மதியில அல்லாஹ் இருக்கிறான்னா நிம்மதி இல்லாம இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குன்னு அர்த்தம். அப்படித்தானே? நான் நல்லா இருக்கேன்னா அர்த்தம் என்ன அர்த்தம்? நல்லா இல்லாம இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு ஒருத்தர் வந்தாரு, நான் பார்த்தேன், அல்லாஹ் தஆலா உங்க இளமையில பறக்க செய்யட்டும் அப்படிலாம் துவா செஞ்சுட்டு, கொஞ்சம் காய்ச்சல் தலைவலி இருக்குன்னா அது யார்ட்டையா சொல்லிக்கங்க. இல்லைன்னு சொன்னா என்ன செய்வாங்க? கண்ணு வச்சிருவாங்க. ஏன்னா ஒரு இருக்குல்ல சூழ்நிலை, நல்லாவும் இருக்கலாம், நல்லா இல்லாம இருக்கலாம். ஆனா அல்லாஹ்வுக்கு நிம்மதியும் கிடையாது, நிம்மதி இல்லாதவனும் கிடையாது. அல்லாஹ் சலாம், எப்பொழுதுமே அவன் சாந்தியுடையவன். அவனுக்கு கவலையிலிருந்து மீட்சிய கவலை என்பதே கிடையாது அல்லாஹ்வுக்கு. ஆனா அல்லாஹ் தஆலா கவலைப்படுறான். எப்ப கவலைப்படுறான்? யா ஹஸ்ரத்தன் இபாத், இரக்கத்தின் மீது, இரக்கத்தினால் ஏற்பட்டக்கூடிய அந்த கவலை. அருமையான பெரியோர்களே, சோதர்களே, அப்படிப்பட்ட அற்புதமான குர்ஆனை ஓதுகிற சந்தர்ப்பத்தை ஒரு பள்ளி நிர்வாகம் ஏற்படுத்துகிறது என்று சொன்னால்
இவங்க குரானை சங்கை செய்யல, அல்லாஹ் குரானை வைத்து அந்த பள்ளியை சங்கை செய்கிறார். அந்த மொஹல்லாவிலே குரானை ஓதக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டு அந்த பிள்ளைகள் எல்லாம் குரானை ஓதுகிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா குரானை வைத்து அந்த பிள்ளைகளை சங்கை செய்ய வைக்கிறார். ஆனால் இது ஆரம்பமே தவிர இது முடிவல்ல. அதை நாம் புரிந்து கொள்ளணும். இப்ப மாஷா அல்லாஹ் இன்னைக்கு இத்தனை பிள்ளைங்க குரான் ஓதிட்டாங்க, முடிஞ்சா நம்ம கடமை நிறைவேறிச்சா? மாஷா அல்லாஹ் நாங்க வந்தோம், இத்தனை பேரை ஓத வச்சுட்டோம்? இல்ல. இவங்களுடைய எதிர்காலம், இவர்களுடைய வாழ்க்கை இந்த மக்தபில் இருந்து கட்டமைக்கப்பட வேண்டும். இவர்களுடைய நன்னெறி, இவர்களுடைய அவர்களுடைய எதிர்காலம் இந்த மஹல்லாவிலே அவர்களுக்கு தென்பட வேண்டும். இந்த மஹல்லா வாசிகள் அவர்களுக்கு உருவாக்கி தர வேண்டும். இந்த உஸ்தாதுமார்கள் அவர்களுக்கு உருவாக்கி தர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஆரம்பம் தானே ஒழிய இது இந்த தீனியாத்துடைய இறுதி நிலை அல்ல. தீனியாத்துடைய ஆரம்பம் தான் இது. ஒரு பிள்ளைங்கள் எல்லாம் குரான் ஓத வச்சு அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்களுடைய 10th 11th 12th காலேஜ் IAS IPS என்ன துறைக்கு போனாலுமே கூட இந்த நன்னெறியான ஒழுக்கம் என்பது அவர்களை வெறும் நல்லவர்களாக ஆக்கி பார்ப்பதற்காக அல்ல. தயவு செஞ்சு நம்ம புரிஞ்சுக்கணும். ரொம்ப பேர் நம்ம நினைச்சுக்கிறோம், மாஷா அல்லாஹ் பிள்ளைங்க எல்லாம் 5 நேரம் தொழுக வந்துருச்சு. அருமையானவர்களே, அதல்ல வெற்றி. பிள்ளைங்க எல்லாம் 5 நேரம் தொழுக வந்துருச்சு, அதல்ல வெற்றி. நம்ம ஒரு பக்கத்து இதை ஆன்மீகமாக பார்த்ததின் காரணமாக அடிப்படைகளை புரியாமல் போய்விட்டோம். வெறும் 5 நேரம் தொழுகிறது. நான் ஒரு ஹிந்து சகோதரர் பேசக்கூடிய ஒரு பயானை கேட்டேன். அப்ப அவர் என்ன சொன்னாரு, 3 விஷயம் ஒரு மனிதனை வளர்ச்சிக்கு கொண்டு போயிருக்கு, ஏழைய பணக்காரன் ஆகிறது. 3 விஷயம். ஒண்ணு என்ன சொன்னாரு, டைம் மேனேஜ்மெண்ட். யாரு டயத்துல ப்ராப்பரா இருக்காரோ, இந்த டயத்துல இதை செய்வேன், இந்த டயத்துல இதை நான் செய்ய மாட்டேன்னு அடுத்த நாளைக்கு என்னெல்லாம் செய்யணும்னு இன்னைக்கு யோசிக்கிறாரோ, டைம் மேனேஜ்மெண்ட் அவருக்கு முதல் விஷயம். அவர் டைம் மேனேஜ்மெண்ட் செய்யணும். 2வது கவனத்தோடு இலக்கோடு செய்யக்கூடியவராக இருக்கணும். நேரத்தை பாதுகாக்கணும். 2வது இலக்கு இல்லாம அவர் செய்யக்கூடாது, இலக்கோட செய்யணும். கரியர் வித் கோல் அவருக்கு இருக்கணும். இன்னைக்கு நான் இதை செய்யறேன்னா நாளைக்கு இப்படி ஆகணும். 2032 இன்னைக்கு 8 கோடி ரூபாய் எனக்கு சொத்து இருக்குன்னா 2032 80 கோடி ரூபாய் இருக்கணும். இப்படி ஒரு இலக்கோடு பயணிக்கக்கூடியவராக இருக்கிறார். 2வது ஃபர்ஸ்ட் நேரத்தை பாதுகாக்கிறார். 3வது இலக்கோடு என்ன செய்யறாரு, பயணிக்கிறார். 3வது ருசித்து செய்கிறார். அந்த வேலையை இலக்கு மட்டும் இருந்து வெறுப்போட செய்யாம ரசித்து ருசித்து செய்யறாரு. இந்த 3 காரியம் யாருக்கு வந்து விடுமோ அவர் இந்த உலகத்திலே பணக்காரர்களாக, உயர்ந்தவர்களாக, அதிகாரிகளாக அமீர் லோக் பன் ஜாயேங்கே, ஓ லோக் அமீர் பன் ஜாயேங்கே, அவர்கள் தான் அமீராக இருப்பார்கள் என்று அவர் எழுதி முடிக்கிறார். அப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன், இந்த 3 விஷயம் இஸ்லாத்துல இல்லாத விஷயமா? இந்த 3 விஷயம் சொல்றாருல, டைம் மேனேஜ்மெண்ட், 2வது கோலோட செய்யறது, 3வது என்ன சொன்னீங்க, ருசிச்சு செய்யறது, லைஃபோட செய்யறது. இந்த 3மே தொழுகையில இருக்கா இல்லையா? ஃபஜ்ரு தான், லொஹரு தான், அதுக்குள்ள வக்து தான். நான் லொஹர் அசர்ல தொழுவ முடியுமா? முடியாது. அசர மகரிப்ல தொழுவ முடியுமா? தெரியாது. அப்ப டைம் மேனேஜ்மெண்ட் மாஷா அல்லாஹ் நம்மள்ட்ட பக்காவா ஒரு நாளைக்கு 5 தடவை டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கு. 1 தடவை இல்ல, 2 தடவை இல்ல, 5 தடவை. 2வது கோல் போக்கஸ், நியத். நம்ம காலையில எந்திரிச்சு வரோம்னா ஃபஜ்ருக்கு தானே வர போறோம். ஆனா தொழுகைக்கு முன்னாடி என்ன செய்யறோம், அல்லாஹ்வுக்காக கிப்லாவை முன்னோக்கி பரலான ஃபஜ்ர் 2 ரக்காத். இதை நம்ம சொல்லணுங்கிற என்ன அவசியம் இருக்கு? நம்ம ஒளி செய்யும் போது ஃபஜ்ருக்கு வரோம்னு தெரியுது, பள்ளியாசலுக்குள்ள நுழையும் போது ஃபஜ்ருக்கு தான் வந்திருக்கோம் தெரியுது, காமத்து சொல்லும் போது ஃபஜ்ருக்கு தான் காமத்து சொல்றாங்கன்னு தெரியுது. ஆனாலும் நம்ம அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிக்கும் போது கிப்லாவுக்கு முன்னாடி தான் நிக்கிறோம் தெரியுது. இதுதான் போக்கஸ், கோல் போக்கஸ். 3வது உங்களுடைய தொழுகையை நீங்கள் ரசித்து ருசித்து செய்வீர்கள் என்றால், ஃபஜ்ருக்கு இதைத்தான் நான் ஓதுவேன், முன்சுன்னத்துக்கு நான் இப்படித்தான் தொழுவேன். ஒருத்தர் முன்சுன்னத் தொழுகிறாரு, வழக்கம் போல குல்ஹுல்லா சூரா தான் அவருக்கு வாயில வருதுன்னு வைங்களேன், அவர் ரசித்து தொழுவலாத. அவர் தொழுகைக்கு தக்பீர் கட்டுறதுக்கு முன்னாடியே இன்ஷா அல்லாஹ் நான் ஃபர்ஸ்ட் ரக்காயத்துல அல்லம் தர கைஃப ஃபஅல ரப்புக ஓதுவேன், 2வது ரக்காயத்துல லீலாஃபி குரைஷ் ஓதுவேன், 3வது ரக்காயத்துல இப்படி ஓதுவேன். ப்ராப்பரா பிளானோட ருசிச்சு அந்த தொழுகையை தொழுதாருன்னா அந்த தொழுகை முடிஞ்ச உடனே உள்ளத்துல ஒரு விதமான அமைதி, ஒரு சாந்தம், ஒரு அழகிய சூழல் என்ன செய்யும், உள்ளத்துல அப்படியே ஆர்ப்பரிச்சு என்ன செய்யும், வெளியாகும்.
அதை அவர் உணர்வார். இந்த மூன்றையும் இந்த தொழுகை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உண்மையாக ஒருவர் தொழுதால், உண்மையாக ரசிச்சு ஒவ்வொரு அமலையும், இந்த 3 விஷயம் அது இதுல மட்டும் இல்ல, நோம்பையும் எடுத்து பாருங்க. நோம்பையும் எடுத்து பாருங்க. டைம் எல்லா டயத்திலையும் ரமலான் நோம்பு வைக்க முடியாது. ரமலான்ல தான் ரமலான் நோம்பு வைக்க முடியும். நோம்பு வைக்கும் போது என்ன செய்யறோம்? நவைத்து சௌமகதின் அன்னதாயி சொல்றாங்களா இல்லையா? நியத்து வைக்கிறோம். அந்த ஒரு நாள் ஃபுல்லா அந்த நோம்பை ருசிக்கணும். யாருமே பார்க்க மாட்டாங்க. யாருமே நான் அங்கிட்டு போய் தண்ணி குடிச்சிட்டு வந்தா என்னங்க தெரியும்? நான் சும்மாக்கு வரேன், நான் அங்கிட்டு போய் தண்ணி வீட்டுல குடிச்சிட்டு வந்தேன், என்ன தெரியும்? நான் நோன்பு வச்சிருக்கிறது கண்டே பிடிக்க முடியாது. இவர் நோம்பாளி, நோன்பு இல்லாதவர். சொல்ல போனா நோன்பு இல்லாதவர் தான் ரொம்ப திடகாத்திரமா பேசுவார். நோன்பு வச்சவர் தான் திடகாத்திரமா பேசுவார். கண்டே பிடிக்க முடியாது. நோன்பை என்ன செய்ய முடியாது, கண்டே பிடிக்க முடியாது. ஆனாலும் அதுல ருசி என்னன்னு சொன்னா, யார் பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறான். என் மனைவிக்கு தெரியாம கூட நான் தண்ணி குடிச்சிடலாம், என் மனைவிக்கு தெரியாம கூட 2 கவலத்தை நான் சாப்பிட்டுலாம். ஆனா என்னுடைய ரப்பு பார்த்துக்கிட்டு இருக்கானேன்னு அந்த பக்தில அந்த மோதினார் அவர் சொல்லும் வரைக்கும் ஒரு பொறுமையாக காத்திருக்கிறாரே, இதுதான் ருசித்து செய்வது ஒரு ரமலான் நோன்பு. இது மாதிரி இஸ்லாத்துடைய தொழுகையா இருக்கட்டும், நோன்பா இருக்கட்டும், ஜக்காத்தை ஏனோதானு கொடுக்கறது இல்லை. அதுக்கும் பங்கிட்டு, அதுக்கும் கணக்கோட டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கு. ஒரு வருஷம் பூர்த்தியானா தான். அதுக்கடுத்து ஹஜ்ஜை பாருங்க. எல்லா டயத்திலையும் ஹஜ் செய்ய முடியாது. ஹஜ்ஜுக்குன்னு உண்டான காலத்துல மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? ஹஜ் செய்ய முடியும். இப்படி இந்த எல்லா விஷயங்களும் அடங்கி இருந்தாலும் கூட இதை நாம் வெறும் வணக்கமாக பார்த்ததின் காரணத்தினாலே நம்மளால் முன்னேற முடியவில்லை, முன்னேறிய சமூகமாக கட்டமைக்க முடியவில்லை. ஆனால் இந்த தீனியாத் மக்தப் மதரசா அதனுடைய முயற்சி என்ன என்று சொன்னால், இந்த பிள்ளைகளை நல்லவர்களாக ஆக்குவது மட்டுமல்ல, இவர்களை வல்லவர்களாக ஆக்க வேண்டும். இந்த பிள்ளைகளுடைய 2035 இப்பொழுது யோசிக்க வேண்டும். இந்த பிள்ளைகளுடைய 2040 இங்கிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? கட்டமைக்க வேண்டும். அப்படிப்பட்ட அமைப்பில் இந்த பிள்ளைகள் எல்லாம் உருவாக வேண்டும். அப்படி உருவாகக்கூடிய ஒரு கேந்திரத்தை அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கான்? மஸ்ஜித் என்ற அடிப்படையிலே நமக்கு ஒன்று சேரக்கூடிய நசீவை தந்திருக்கின்றார். இது போன்ற அமைப்பு அல்லாஹ் தஆலா வேறு எந்த மார்க்கத்திற்குமே தரவில்லை. எத்தனையோ மத ஆலயங்கள் இருக்கிறது, எத்தனையோ இது இருக்குது. ஆனா அதுல இது மாதிரியான ஒரு கட்டமைப்பு ஒண்ணு சேர்ற மாதிரி இல்லை. ஒண்ணு சேர்ந்து ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனி ஜாதி இருக்கு, தனித்தனி வேறுபாடு இருக்கு. ஆனா அல்லாஹ் தஆலா அப்படி ஜாதி மதமாக நாம பிரியல. ஒருத்தர் சவுதி மன்னரே வந்தாலும் கடைசியா வந்து அவர் பின்னாடிதான் தொழுகணும். பரம ஏழையாக இருந்தாலும் அவர் முன்னாடி வந்துட்டாருன்னா அவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல தான் நிக்கணும். இந்த மாதிரியான ஒரு சமத்துவம், இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருந்தும் கூட ஒரு சமூகம் வளரவில்லை என்று சொன்னால், அருமையானவர்களே, நாம் எங்கோ தவறு செய்கிறோம், எங்கோ நாம் நம்முடைய பிரச்சனைகள் இருக்குது. இது மாறணுங்கிறதாக வேண்டியதான் அந்த மக்தப் மதரசா மாஷா அல்லாஹ் பெரிய முயற்சி செஞ்சு நம்முடைய கண்ணியத்திற்குரிய உஸ்தாத் பெருந்தகை அஃப்ரிடி அவர்கள், அதற்கு முன்னாடி இருந்த அலியன் கரீம் மௌலானா அவர்கள் பல்வேறுபட்ட முயற்சிகள் செய்து இன்னைக்கு பிள்ளைகள் குரானை ஆரம்பிக்கவும் செய்கிறார்கள். அதே போன்று தீனியாத்திலே குரான் முடிக்கப்படுவதில்லை என்ற பேச்சு, தவறான பேச்சு பரவலாகி கொண்டிருக்கிறது. அதனுடைய அதையும் புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக குரான் நிறைவு நிகழ்ச்சியும் இன்ஷா அல்லாஹ் நடைபெற இருக்கிறது. எனவே இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும், எல்லோரும் உயர்ந்த துறையில வரணும். அருமையானவர்களே, எனக்கு பெரிய கவலை என்னன்னு சொன்னா, கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 2012 இருந்து 2024 வரைக்கும் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 12-13 ஆண்டுகள், 14 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஒரு ஐஏஎஸ் கூட முஸ்லீம்ல இருந்து உருவாகல. ஒரே ஒரு ஐஏஎஸ் கூட. 60 லட்சம் முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. உலக தமிழ்நாட்டிலேயே 2வது பெரும்பான்மை சமூகம்னா நம்ம தான், சிறுபான்மை இல்லை. ஜாதி வாரியா நீங்க கணக்கு எடுத்து பாத்தீங்கன்னா, ஹிந்து அப்படின்னு ஒண்ணு சேர்க்காம தனித்தனி ஜாதியா பிரிச்சு பாத்தீங்கன்னா, எஸ்சி எஸ்டிக்கு அடுத்து ஒரு பெரிய கூட்டம் யாருன்னு சொன்னா 17% முஸ்லிம்கள் தான். ஆனா கவர்மெண்ட் கோட்டால போய் பார்த்தா, நீங்க அந்த மதினாப்பள்ளி முகல்லாவே எடுத்துக்கோங்க, எத்தனை தாசில்தாரு, எத்தனை ஐஏஎஸ், எத்தனை ஐபிஎஸ். ஆனா படிக்க வைக்கிறதுல சண்டை ஓட்டு படிக்க வைக்கிறோம். அங்க படிக்க வைக்கிறோம், எஸ்எஸ்பி சாலால படிக்க வைக்கிறோம், மில்டன்ல படிக்க வைக்கிறோம். எங்க போறாங்க நம்ம 10th 11th 12th எல்லாம்? யோசிச்சு பாருங்க, எங்க போறாங்க நம்ம பையங்க? என்ன ஆகுறாங்க? தாசில்தாரக்கா நான், ஐஏஎஸ்க்கா நான், ஐபிஎஸ்க்கா நான். சரி, இன்ஜினியர் முடிச்சாவது அதை சார்ந்த துறையில அவங்க வேலை பார்க்குறாங்கன்னா வேற ஒரு துறையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எதுலையுமே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி நம்ம பயணிக்காததுக்கான காரணம், படிக்க நாம தயாராயிட்டோம், படிக்க வைக்க தயாராயிட்டோம். ஆனா அவங்களை உருவாக்குவது பள்ளிவாசல், அந்த ஒழுக்கம், அந்த நேர்மை மட்டும்தான் என்பதை நாம் மறந்து விட்டோம்.
அதனாலதான் 10th படிக்கும் போதே அவனுக்கு கூல் லீப்ல இருந்து இது சிகரெட் பழக்கத்துல இருந்து தண்ணி பழக்கம்லாம் வந்துருது. 10th பாதி பையங்க ஒண்ணும் இல்லாம போயிடறாங்க, 12th மீதி பையங்க ஒண்ணும் இல்லாம போயிடறாங்க. அப்புறம் காதல் அது இதுன்னு சொல்லி கடைசியில நம்ம பிள்ளைகள் வந்து ஒரு ஒரு உறுத்து இல்லாம போயிடுறாங்க. காரணம் என்னன்னா, ஒழுக்கமா ஆரம்பமாக இருந்தால்தான் அவனுக்கு பின்னால் கல்வி ஓடி வரும். முதல்ல நம்ம கல்வியை கொடுத்துடலாம்னு நினைக்கிறோம், ஒழுக்கத்தை பத்தி யோசிக்கிறது இல்ல. அந்த கல்வி அவனுக்கு ஒழுக்கத்தை கொடுக்காததின் காரணமாக அவனால என்ன செய்ய முடியல. 10th தான் நமக்கு தெரியும் நம்ம பிள்ளை அறிவாளியா முட்டாளான், அது வரைக்கும் நமக்கு தெரியாது. அது வரைக்கும் நம்ம பிள்ளையெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருப்போம், புத்திசாலின்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். 10th மார்க் பார்ப்போம் 500க்கு 224, சரி நமக்கு இல்லாத அறிவு அவனுக்கு மட்டும் எப்படி வந்துட போகுதுன்னு விட்டுரும். இதானே நடக்குது அடிக்கடி, நம்ம பெரும்பான்மையா பார்த்தோம்னா இதான் நடக்குது. அதுக்கப்புறம் 12th மேல நமக்கு அந்த சிந்தனை இல்லாம போயிருது. ஆக ஒரு பிள்ளை வளர வேண்டும் என்று சொன்னால் அவன் 7 வயசுலயே நியத்த ஹதீஸ் இதோட முடிச்சுக்கிறேன். ஹதீஸ்ல தெளிவா வருது, 7 வயதானா என்னங்க சொல்லுவோம், 7 வயதானா தொலை அவங்க 7 வயசுங்கிறது ரொம்ப சின்ன வயசு. தொழுகிறதுங்கிறது சாதாரண காரியம் இல்லை. அல்லாஹ் நம்மள பாக்குற மாதிரி தொழுகணும், நம்ம அல்லாஹ் பாக்குற மாதிரி தொழுகணும். இந்த புரிதல் 7 வயதுல வருமானா ஹதீஸ் அடிப்படையில வரும். அப்ப அவன் பார்க்காத IAS 7 வயசுலயே பார்த்துடலாம்ல, பார்க்காத IPS பார்க்காத விஞ்ஞானியை 7 வயசுலயே பார்த்துடலாம்ல. அப்ப 7 வயசுல இருந்து அவனை கட்டமைக்கணும். நாம 15 வயசுல கட்டமைக்கிறோம், அது கட்டமைக்கிற வயசு அல்ல. 7 வயசுல இருந்து கட்டமைச்சு 7 வயசுல இருந்து அவனை உருவாக்கணும். இதுக்கான ஒரு திட்டமிடல் தான் தீனியாத்துல மாஷா அல்லாஹ் முயற்சி செஞ்சு கொடுத்து இருக்கு. நியத்து வைங்க, 2035 இந்த மதினா பள்ளி 250 தலைக்கட்டுல குறைஞ்சது ஒரு 20 தாசில்தார் உருவாகணும், 10 IAS அதிகாரிகளாவது உருவாகணும், 10 IPS அதிகாரிகளாவது உருவாகணும். ஒண்ணு முதலாளி ஆகணும், அல்லது அதிகாரி ஆகணும், அல்லது ஆலிம் ஆகணும். ஆலிம், அதிகாரி, முதலாளி, இதுக்குள்ள நம்ம பிள்ளைங்க வரணுங்கிற ஒரு பெரிய நியத்துல மாஷா அல்லாஹ் இந்த முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம். அல்லாஹு தாலா எங்களுடைய அந்த முயற்சியையும் நம்முடைய எல்லோருடைய அந்த அமல்களையும் அல்லாஹு தாலா புரிந்து கொள்வானாக, கபுல் செய்வானாக என்று துவா செய்தவனாக எனது உரைக்கு நிறைவு செய்கிறேன். வாஷ்வதவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.